வணக்கம் நேர்களே. நம்ம தொடர்ந்து பேரண்டல் மிஸ்டேக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எடுக்கிறேன். நம்மலாம் வளரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஓடி இருக்கோம், விளையாடி இருக்கோம், மரம் ஏறி இருக்கோம், விழுந்திருக்கோம், அடிபட்டிருக்கு. இது எல்லாமே இந்த டேஞ்சரஸ் பிளேன்னு சொல்லுவோம். அந்த டேஞ்சரஸ் பிளே, அதாவது நம்ம கொஞ்சம் நம்மளோட சேஃப்டி, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே போய் விளையாடுறது நம்மளோட பிரெயினுக்கு ரொம்ப அவசியமானது. இதுக்காக அவங்க டோட்டலா வயலண்டா விளையாடுறாங்க, இன்னொருத்தரை ஹர்ட் பண்றாங்கன்னா அது பத்தி நான் பேசல. சிம்பிளா அவங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு மரம் ஏறணும், இல்ல இந்த ஜன்னல்ல இருந்து ஏறி நான் குதிக்கணும் அப்படின்லாம் செய்யும் போது நீங்க அதை கொஞ்சம் அலோவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த டேஞ்சரஸ் பிளே அப்படின்றத நம்ம செட் பண்ணும்போது சைல்டு தன்னோட லிமிட்ஸை புரிஞ்சுக்கிறாங்க. இதுல டேஞ்சரஸ் பிளே அலோவ் பண்றதுக்கு முன்னால சைல்ட் ப்ரூஃபிங் அப்படிங்கிறது பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சைல்டுக்கு எட்டக்கூடாத விஷயங்கள் அவங்க கைக்கு எட்டுற தூரத்துல நம்ம வைக்க கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளே இப்போ ஏதோ ஒரு மெடிசன்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அந்த மெடிசன்ஸ் சைல்டுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா லாக் பண்ணி வைங்க. ஏன்னா டேஞ்சரஸ் பிளேல சைல்டு இந்த மெடிசன் எடுத்து சாப்பிடுறது டேஞ்சரஸ் பிளே கிடையாது. ஆனா இதே அவங்க ஒரு சேர் மேல ஏறினோடனே டே கண்ணா உளுந்துருவடா அப்படின்னு சொல்லி அவங்கள பயப்படுத்துறதோ, இல்ல இது எடுத்துடாத, இது நீ உடைச்சிருவ அப்படின்னு சொல்லி அவங்கள அதை ஆராய்ச்சி பண்ண விடாததோ ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னா இந்த சில்ட்ரனுக்கு லிமிட்ஸ் அப்படின்றது நம்ம தான் செட் பண்ணணும். பல பகுதிகளில் சொல்லியிருக்கேன், பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க, என்ன செய்யலாம் கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. அது நம்ம அலோவ் பண்ணும் போதும் அந்த பவுண்டரியை சைல்டு ஸ்லைட்டா செக் பண்ணி பார்க்கும். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கலாம், நம்மலாம் ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளுக்கு டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஷூவை நல்லா தட்டிட்டு அப்புறம் போடு அப்படின்றது சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல தேள் அப்படிங்கிறது உழுவுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம அதெல்லாம் ரொம்ப பாக்குறது கிடையாது, கிராமத்துல இருக்கலாம். பட் சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெனமஸ் அனிமல்ஸ், விஷம் பரவக்கூடிய அனிமல்ஸ் கிடையாது, இன்செக்ட்ஸ் கிடையாது. பட் அட் த சேம் டைம் நம்மளுக்குலாம் சின்ன வயசுல அது சொல்லுவாங்க, ஷூ எப்பவுமே தட்டி போட்டுட்டு போடு அப்படின்வாங்க. இது ஸ்கூல் ஷூஸுக்கு சொல்லுவாங்க. அது போக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கதையும் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல ஒரு பையன் ஷூ போட்டான், அந்த ஷூல ஒரு தேள் இருந்துச்சு, அப்புறம் அவனுக்கு விஷம் பரவிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பில்டப் எல்லாம் விட்டுருப்பாங்க. உண்மையான விஷயம் கூட இருக்கலாம், சம்டைம்ஸ் கதை கூட சொல்லுவாங்க. பட் அந்த டைம்ல நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு நடந்து போகும்போதே நம்மளுக்கு அது டேஞ்சரஸான ஒரு ஆக்டிவிட்டி தான். அப்போ இவ்வளவு டிராபிக் இல்லாதனால பெற்றோர்கள் நம்மளே அதை அனுபவ ரீதியா கத்துக்க விடுவாங்க. இந்த அனுபவங்கள் கொடுக்கும் போது தான் நம்மளுக்கு லிமிட்ஸ் தெரியும். இந்த இடத்துல நம்ம விழுந்துருவோம், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து நடக்கணும், இந்த இடம் வழுக்கிற மாதிரி இருக்கு. சோ என்ன செட் பண்றோம்னா இந்த கொஞ்சம் ஸ்லைட்டா டேஞ்சரஸ், அதாவது சேஃப்டி இருக்கும், பட் சைல்டு இந்த லிமிட் டெஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணும்போது நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட நரம்பியன்களுக்கு நம்ம பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் செட் பண்றோம். இந்த லெவல் வரைக்கும் இது சேஃப், இதுக்கு மேல இது டேஞ்சரஸ். இது நம்ம பிகினிங்ல இருந்தே சேஃப் இது செட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் டீனேஜ் ஏஜஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மூளையில இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வரும்போது என்ன ஆகும்னா ரிஸ்க் ஈக்குவல்ஸ் ரிவார்ட். ரிஸ்க் எடுத்த உடனே அவங்களுக்கு அது ரிவார்ட் கொடுக்கும். அவங்களுக்கு பிரெயின் லெவல்ல பாசிட்டிவ் கெமிக்கல்ஸ் உருவாகும். முதல்ல இருந்து அந்த சைல்டு லிமிட்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கல அப்படின்னா டீனேஜ்ல திடீர்னு பர்சனாலிட்டியில இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம் தேடணும்னு பார்ப்பாங்க. அந்த திடீர்னு இந்த இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் வரும்போது கண்ணு முன்னு தெரியாம தன்னோட சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் மேல நின்னா அவன் ட்ரெயினுக்கு முன்னால நின்று செல்ஃபி எடுத்தான், ட்ரெயின் வரும்போது அந்த ட்ராக்ஸை கிராஸ் பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமான விஷயங்களுக்கு இறங்குவாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ஏன் ரிஸ்க் புரியறது இல்லை அப்படின்னா பிகினிங்ல இருந்து அவங்களுக்கு லிமிட் செட் ஆகாதனால கொஞ்சம் ஹையர் ஏஜஸ் போகும்போது எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றது அவங்களோட பிரெயினுக்கு புரியாம போயிடும். இங்கதான் பாத்தீங்கன்னா பைக் எடுத்த உடனே அதை ஃபாஸ்டா தான் ஓட்டுவாங்க, ஸ்லோ ஸ்பீட்ல அவங்க பழக மாட்டாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா அதோட டேஞ்சர் என்ன அப்படின்னு அவங்களோட பிரெயினால ப்ராசஸ் பண்ண முடியாது. அதே போல அவங்க கிளைம் பண்ணும்போது தான் எவ்வளவு எஃபர்ட் போடணும், இந்த ஒரு விஷயத்துல நம்ம வெற்றிகரமா இருக்கணும்னா எவ்வளவு எஃபர்ட் போடணும் அப்படின்றது கூட டேஞ்சரஸ் பிளே தான் சொல்லி கொடுக்கும். ஏன்னா ஒரு விஷயத்துல நான் ஏறும்போது இந்த இடத்துல நான் இப்படி தொங்கணும்னா கீழே விழுந்துருவேன் அப்படின்னு எனக்கு புரியும் போது தான் நெக்ஸ்ட் டைம் நான் இதை இன்னும் சேஃபா பண்ணணும் அப்படின்றது என்னோட பிரெயின் செட் பண்ணிக்கும். ஸோ இந்த லாங் டேர்ம்ல டேஞ்சரஸ் பிளேயோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே லைஃப்ல லிமிட்ஸும் சேஃப்டியும் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம்.
அஃப்கோர்ஸ் இன்னொருத்தரை அது ஹர்ட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தரை நம்ம அடிக்கிறது வந்து டேஞ்சரஸ் பிளேயா போட மாட்டோம், அது வந்து வயலன்ஸ், அது வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ரொம்ப டேஞ்சரஸா அவங்க வந்து நைஃப் வச்சு நான் வெட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா அலோவ் பண்ணாதீங்க. அதெல்லாம் கண்டிப்பா நீங்க சைல்ட் ப்ரூஃப் பண்ணணும், லாக் பண்ணிடணும். ஒரு சைக்கிள் ஓட்டும் போது கூட ஒரு 2-3 தடவை ஃபாஸ்டா ஓட்ட விடுங்க. 2-3 தடவை அதனால உழுந்து கொஞ்சம் அடியும் படட்டும். அவங்களுக்கு அந்த கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணாதான், ஓ நம்ம இந்த இடத்துல போகும்போது ஏற்கனவே அது டவுன் ஹில்ல இருக்கு, நம்ம இங்க போகும்போது பார்த்து போகணும் அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதே போல தேவை இருந்தா எல்லா டைம்லயும் யூபிஎஸ் வச்சிருக்காதீங்க, கொஞ்சம் இருட்டுலயும் அவங்க வந்து பழகட்டும். ஏன்னா நம்மலாம் பாத்தீங்க அப்படின்னா இருட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து நிறைய சேஃப்டி புரிஞ்சுப்போம். ஓ இந்த இடத்துல போகக்கூடாது, இந்த இடத்துல சவுண்ட் வச்சு நம்ம வந்து சேஃப்டி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். இன்ஃபேக்ட் நான் அது வந்து ஸ்டீரியோனாசிஸ்ன்னு சொல்லுவேன். இருட்டுல வந்து நம்மளுக்கு ஒரு கேண்டில் தேடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெயினுக்கு வந்து நியூ அனுபவமா இருக்கும், அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து சேஃப்டி அவேர்னஸ் வந்து நல்லாவே செட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டச் பண்ணும்போது இது வந்து சேஃபான ஆப்ஜெக்ட், இது அன்சேஃபான ஆப்ஜெக்ட் அப்படின்றது கண் பார்வை மூலமா மட்டும் இல்லாம டச் மூலமா கூட நம்ம செட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஃபுட் நீங்க கொடுக்கும்போது சைல்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்து இது வந்து சேஃபா இருக்கு இல்ல இது கெட்டு போயிருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லா சென்ஸ் மூலமாவும் நீங்க கொடுக்கும்போது, அந்த டேஞ்சரஸ் பிளேவும் நீங்க அலோவ் பண்ணும்போது சைல்டு வந்து தன்னோட சேஃப்டி புரிஞ்சுக்கிறதுக்கும் எவ்வளவு அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றதும் வந்து அவங்களுக்கு நல்லா அழகா செட் ஆகும். நம்மளே எல்லா டைம் அவங்களோட சேஃப்டிக்கு இருக்க முடியும் அப்படின்றது கண்டிப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நம்மளால எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. லாங் டேர்ம்ல உறவுகள்ல கூட நல்லது கெட்டது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு டேஞ்சரஸ் பிளே நம்ம அலோவ் பண்ணாதான் அவங்களோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய சேஃப்டி ஹேபிட்ஸ் வந்து அவங்களால வந்து செட் பண்ணிக்க முடியும், லிமிட்ஸ் புரிஞ்சுக்க முடியும். ரிஸ்க் எடுக்கும்போது கூட கால்குலேட்டட் ரிஸ்க், தேவையான அளவுக்கு ரிஸ்க், தேவையான சிச்சுவேஷன்ல ரிஸ்க் எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா செட் ஆகும். ஸோ லாங் டேர்ம்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு டேஞ்சரஸ் பிளே கண்டிப்பா அலோவ் பண்ணுங்க. சேஃப்டி, சைல்ட் ப்ரூஃபிங் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணிட்டு அலோவ் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.